எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்து நெத்திலி மீன் வந்து எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து டக்குன்னு வந்து உப்பு கோட்டாயிடும். ஸோ கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாமல். நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் சேருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக சாப்பிடும்போதும் லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். நெத்திலி ஃப்ரைக்கு வந்து இவ்வளோதான் மசாலா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா 1/2 அன் ஹவர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால மீன் மேலே வந்து அப்படியே அந்த கோட்டிங் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்க போகிறீங்க, நெத்திலி வாங்க போகிறீங்க அப்படின்னா சின்னதும் இருக்கும், பெரிய சைஸும் இருக்கும். நீங்கள் வந்து பெரிய சைஸ் வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய சைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன சைஸ் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே அது சைஸ்லேயே இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும். பெரிய சைஸ்னால் அப்படியே இருந்துச்சு. இந்த மீனில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ இது எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் செலினியம் அப்படிங்கிற ஒரு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த செலினியம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கேன்சர் வராமல் நான் தடுக்கிறதுக்கு வந்து இந்த செலினியம் அப்படிங்கிற சத்து வந்து உதவுது. இது வந்து இந்த மீனில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மீன் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி விட்டமின் இ இருக்குல்ல, அது வந்து மலட்டுத்தன்மையை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி நமக்கு வர வேணாம் அப்படின்னா இந்த மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மீனில் மசாலா வந்து கோட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் ஃபிஷ்ஷை வந்து அதில் சேர்க்குறேன். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட சேர்க்கலாம். நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை வந்து அப்படியே பூ மாதிரி நீங்கள் திருப்பி போடணும். அப்போ தான் இந்த மீன் வந்து உடையாது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகி மொறுன்னு கோட்டிங் வந்துருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வெந்ததுடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் எல்லா மீனையும். எண்ணெய் வந்து கொஞ்சம் வடியட்டும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மீன் லைட்டாக வேகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேட்ச் வந்து நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன சைஸாக நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே அது கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாகிடுது. அதுக்காக தான் நான் பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டிருக்கேன். இதில் வந்து முள் வந்து அவ்வளோவா பெருசாக இருக்காது. முள்ளையும் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம். சென்டரில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். அது சைடிஷ்காக நான் வந்து அந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா புதினா தூவியிருக்கேன். இதில் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட சத்துக்கள் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பீஸா சாஸ் வந்து தயாரிப்பாங்கள்ல, அந்த சாஸ் தயாரிக்கிறதுல இந்த மீன் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த மீன் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பீஸா சாஸில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு நாள் பீஸா செய்யும்போது இந்த மீன் சேர்த்து பீஸா சாஸ் வந்து தயாரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.